இந்த வாரம் முழுவதும் ஒரு மெய்ப்பனுடைய குணாதிசயங்களை குறித்து நம்ம தியானித்துட்டு அதை உரிமை பாராட்டி கொள்ள போகிறோம். முதலாவது பார்க்க வேண்டிய ஒரு சுவாபம் என்னென்றால் ஏசாயா 40:11 தமிழில் அவ்வளோவா இப்போ கிளியராக இல்லை. என்ன போட்டிருக்குன்னா, மெய்ப்பலை போல தங்கள் மந்தையை மெய்ப்பார். பட் ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்குன்னா, தன் மந்தைக்கு சாப்பாடு போஷாக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தருடைய இருதயத்தில் என்ன போட்டார் என்றால், ஒவ்வொருவருக்கும் எந்த விதத்துலையும் எந்த குறை இல்லாமல் போஷாக்கு நல்ல உணவு கர்த்தர் கொடுத்து உங்களை திருப்தி ஆக்க போகிறார் என்ற வசனத்தை நம்ம உரிமை பாராட்டிக்கலாம். நீங்களும் நானும் அவருடைய மந்தை, நம்மை அவர் நன்றாக அவர் போஷிக்க போகிறார். ஜெபிக்கலாமா? கர்த்தாவே, இந்த ஆண்டின் 1ஆம் மாதத்தில் நாங்கள் இந்த வசனத்தை உரிமை பாராட்டி கொள்கிறோம். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இந்த ஆண்டு முழுவதும் நல்ல உணவை கொடுத்து போஷிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பொறுப்பெடுத்து காத்துக்கொள்ளும். இன் ஜீசஸ் நேம் வி ப்ரே. ஆமென். நாம் அவருடைய ஆடுகள், அவர் நம்மளுடைய மேய்ப்பன். ஆமென். ஹேவ் a blessed day.